நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு சேவ் அஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து நம்ம தேவையான ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுவோம். சரிங்களா? அதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, அதில் என்னென்ன அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ரொம்ப நாளாக ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுது. என்னென்னா நம்ம ஷார்ட் வீடியோஸ் நிறையா பார்த்துருப்போம். அதில் டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோ போட்டிருப்பாங்க. நார்மல் பிக்சரை எரேஸ் பண்ணியும் அவங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோ வரும். டிஜிட்டல் பெயிண்டிங்கோட பிக்சர் தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் எப்படி ஃபைல் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டில் உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண படம், செகண்டில் நார்மலாக இருக்கக்கூடிய படம் ரெண்டையுமே ஒரே லேயராக வச்சுக்கணும். சரிங்களா? ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கணும். தனித்தனி லேயராக தான் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பாதி விண்டோவுக்கு மாற்றணும் அப்படின்னா விண்டோஸு லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி பாதி விண்டோவுக்கு மாறிடும். சரிங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க, கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்க லேயரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கிறங்க. டாப்பில் இருக்க லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் டூல் இருங்க. தேவையான சைஸு சின்னது பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமையாக அப்படியே எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங் பின்னால் இருக்கக்கூடிய உங்கள் பிக்சர் தெரிய ஆரம்பிக்கும். இதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எரேஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோவை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சாங் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கணும், அது வைக்கணும்னா வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் போடனா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சரிங்களா? இதுதான் அந்த மெத்தட். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நீங்கள் இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். சாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். இந்த படத்தை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த படத்தை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், ஃபைல் போயிட்டு சேவ் அஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். சேவ் அஸ் கொடுத்து நம்ம ஒரு படம் சேவ் பண்ணிக்கலாமே. இப்போ இதில் 01 அப்படின்னு கொடுத்துட்டு ஜேபிஇஜி அப்படிங்கக்கூடிய ஃபார்மெட்டில் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இது நார்மலாக நம்மளுக்கு ஜேபேக்கில் சேவ் ஆயிரும். ஃபுல் குவாலிட்டியில் நான் சேவ் பண்ணிடுறேன். எக்ஸ்போர்ட்டில் எப்படி நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா இதே ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இதில் ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் பாங்க. அதில் எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் நீங்கள் மேலே ஃபார்மெட்டில் உங்களுக்கு என்ன ஃபார்மெட் வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேவஸ் கொடுக்கும்போது நிறைய ஃபார்மெட் காட்டும். ஆனால் எக்ஸ்போர்ட்டில் குறிப்பிட்ட ஒரு சில ஃபார்மெட் மட்டும் தான் காட்டும். ஒரு 3 ஃபார்மெட் 4 ஃபார்மெட் தான் காட்டும். சரிங்களா? இதில் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது ஜேபேக் தான் பயன்படுத்துவோம். அது கண்டிப்பாக இதில் இருக்குது. ஓகேங்களா? இதில் நீங்கள் இந்த ஜேபேக் வச்சுட்டு ஃபுல் குவாலிட்டி வைக்கமே உங்களுக்கு இந்த இடத்துல உங்கள் ஃபுல் குவாலிட்டி எவ்வளோ டேட்டா வருங்கிறதையும் இதில் காமிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீழே எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு 02 அப்படின்னு நேம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு சேவ் பண்ணது, இது செகண்டில் சேவ் பண்ணது. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது எனக்கு நார்மலாக 1.5 MB அப்படின்னு காமிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்குது. இதில் நம்ம நார்மலாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும். 1.59 அப்படின்னு காட்டுது. அதே இந்த ஃபைலே நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணும்போது 1.4ன்னு காமிச்சது. எனக்கு என்ன ஆகுது, இதில் 1.4க்கு உள்ளே தான் இது இருக்குது. சரிங்களா? ஓகே. இதெல்லாம் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ இதில் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டெலிட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இதில் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாமா? இதை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்டிங்க்கு அனுப்ப போகிறேன். அதே சமயத்தில் என்னுடைய கஸ்டமருக்கும் நான் இதை அனுப்பணும். அதுக்கு என்ன, ஒரு ஃபைலை நம்ம சேவ் பண்ணி அப்படியே 2 பேருக்கும் அனுப்பிடலாமா நீங்கள் கேட்கலாம். ஆனால் எனக்கு அனுப்பும்போது என்னென்னா பிரிண்டிங்க்கு ஃபுல் குவாலிட்டி போகணும், கஸ்டமருக்கு இதிலேருந்து பாதி குவாலிட்டியில் தான் வேணும். ஆனால் ஒரே சேவிங்கில் அது வேணும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபைல் போகிறோம், எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுக்குறோம். இதில் உங்களுக்கு இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓகேங்களா? ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் கிளிக் பண்ணி உங்களுக்கு இதில் 0.5x அப்படின்னு வந்துடும். இந்த 1ல் பாதி 0.5. நல்லா கவனமாக பாருங்கள். 1ல் பாதி 0.5. இது ஃபுல் குவாலிட்டி. இது அதில் கொஞ்சம் லோ குவாலிட்டி. இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு இதில் தெரியும் நிறைய குவாலிட்டி இருக்கும். 1 அப்படிங்கிறது நார்மல், நம்மளுக்கு நார்மலாக சேவ் பண்ணக்கூடிய ஃபுல் குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். 1க்கு கம்மியாக வர 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 உங்களுக்கு குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 1க்கு அதிகமாக போக 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 உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ இதில் 1.5 எனக்கு 1, இதில் 0.5ன்னு இருக்குது. இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஃபோல்டர் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். இந்த 1ஆம் நம்பர் ஃபோல்டரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி எனக்கு என்ன ஆகும், இங்கே 2 ஃபைல் வந்துடுச்சு. 1 நார்மலாக எனக்கு ஃபுல் குவாலிட்டியில் அந்த ஒரிஜினல் 1.38ன்னு இருக்குது. இது என்னென்னா எனக்கு
கஸ்டமருக்கு ப்ரூஃப் அனுப்பக்கூடியது. அது பக்கத்திலே அட்டு போட்டு 0.5xன்னு கொடுத்துருக்காங்களா, இது வெறும் 536 கேபி அப்படின்னு தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னாலே நீங்கள் அனுப்பும்போதே என்ன பண்ணிக்கலாம், ஒரே டைமிங்கில் ஃபுல் குவாலிட்டியாகவும் ஆஃப் குவாலிட்டியாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை சேவ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா அனுப்ப முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படம் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு பிஎஸ்டின்னு வச்சுங்களேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு நண்பர் கேட்குறாரு, அதாவது நீங்கள் எடிட்டிங் பண்ணியிருக்கீங்கல்ல, இதில் வந்து இந்த சாமி படத்தை தனியாக கொடுங்க, இந்த அம்மங்கோவில் நண்பர்கள்ங்கிறதே எனக்கு தனியாக கொடுங்க, இந்த கீழப்பவுர் அப்படிங்கிறதே எனக்கு தனியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து குயிக்காக இதை நம்ம அவருக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த அம்மங்கோயில் நண்பர்களை கிளிக் பண்ணுறேன், ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு கீழப்பவுர், இந்த அம்மன், இந்த முனையை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயர் பேனரில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குயிக் எக்ஸ்போர்ட் ஆஸ் பிஎன்ஜி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃபோல்டரை கிளிக் பண்ணி செலக்ட் மட்டும் கொடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன பண்ணும், இங்கே அழகாக பிஎன்ஜியாக வந்து விழுந்துடும். இங்கே பாருங்கள், சாமி படம் எனக்கு பிஎன்ஜியாக விழுந்துருச்சு. அடுத்து அம்மங்கோவில் நண்பர்கள் அந்த ஆர்க் வளைவில் எப்படி இருந்துச்சோ அப்படியே எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், கீழே போகுது. இப்போ இதை நான் அவருக்கு மொபைலுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட்டாக அனுப்பினா போதும், இதில் மெயில் போட்டால் போதும். அவர் இந்த பிக்ஸார்ட்டு இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சூப்பராக எடிட்டிங் பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இங்கே இந்த சாமி படத்துக்கு நேம் லேயர் 6 காப்பி 4ன்னு இருக்கா, இதே நேம் தான் இங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கு டாட் வச்சுருக்கு பாருங்களேன், அதே டாட் தான் இங்கே வச்சுருக்கோம். சரிங்களா? ஃபைலோட நேம் என்னவோ அது உங்களுக்கு அப்படியே என்ன ஆகும், இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்போர்ட் ஆஸில் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் சேவ் பண்ணும்போதே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்போர்ட் ஆஸ் நம்ம இப்போ கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் லோ குவாலிட்டியில் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம வந்து 2 ஃபைலாக சேவ் பண்ணதை பார்த்தோமா, ஒரே ஃபைல் தான் நான் சேவ் பண்ணணும், அதுவும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக சேவ் பண்ணணும்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரைட் சைடில் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இமேஜ் சைஸில் இந்த ஸ்கேல் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். அந்த சைடில் காமிச்ச மாதிரி தான் இந்த சைடில் இருக்க ஆப்ஷன். ஸ்கேல் அதிகமாக ஃபைலோட சைஸ் வந்து அதிகமாகும். ஸ்கேல் குறைய குறைய உங்களுக்கு ஃபைலோட சைஸ் குறையும். ஓகேயா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 100 வச்சுருக்கேன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சாமி படத்தை நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே. இப்போ இதோடைய குவாலிட்டியை நான் என்ன பண்ணுறேன், ஒரு 0.33% நான் கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திரும்ப நான் ஜூம் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், இந்த குவாலிட்டி எந்த அளவுக்கு எனக்கு லாஸ் ஆகுதுன்ட்டு. இதே போல் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த குவாலிட்டியை செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்போர்ட் பிக்சரை நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுவீங்க. நீங்கள் அப்படி சேவ் பண்ணும்போது உங்களுக்கு இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த குயிக் எக்ஸ்போர்ட் அப்படிங்கக்கூடிய இந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் வந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்கேலுங்கிறத நீங்கள் 100 வச்சுருங்களா. ஸ்கேலு 100 வச்சுட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் குறைச்சி பார்க்கலாம். இதை குறைக்க உங்களுக்கு இந்த இடத்துல குறையும். இப்போ ஜூம் பண்ணி பார்க்கலாம், குவாலிட்டி நம்மளுக்கு குறையவே குறையாது. தெரியுதுங்களா? இந்த குவாலிட்டி இந்த ஆப்ஷனை தான் குறைச்சேன், எனக்கு 183 கேபி வந்துடுச்சு. ஆனால் எனக்கு குவாலிட்டி லாஸ் ஆகலை. பார்த்தீங்களா? இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆன்லைனுக்கு தேவையான விஷயங்கள், இந்த டேட்டா கம்மி பண்ணி கேட்குறாங்களா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆப்ஷன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேனர் டிசைனிங் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேனரில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் அனுப்பினா கூட என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அனுப்ப முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த அஜித் சார் பிஹெச்டி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த பிஹெச்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்ட் லேயரை மறைச்சிட்டேன், Ctrl+Alt+A கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் மார்க் ஆகிடும். சரிங்களா? நான் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ரைட் கிளிக் பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு குயிக் எக்ஸ்போர்ட் ஆஸ் பிஎன்ஜின்னு கொடுக்குறேன். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி விட்றேன். கிளிக் பண்ணி விட எனக்கு என்ன ஆகும், அழகாக பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன ஃபைலு, அதாவது அந்த உள்ளே இருந்த பிஎன்ஜி ஃபைலு என்னென்ன சைஸில் இருக்கோ அது எல்லா சைஸுக்கும் எனக்கு வந்து இங்கே விழுந்துடும். இந்த இடத்துல இருந்த ஃபைல் எல்லாமே என்னென்ன சைஸில் இருக்கோ வந்து விழுந்துடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இந்த இடத்துல எனக்கு பாதி கட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நான் வந்து இதில் போய் பார்த்தோம்னா எனக்கு என்ன ஆகுது, இந்த படம் ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு உள்ளே இருக்கணும் சைஸ். நம்ம இப்போ இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன மிஸ்டேக்குன்னு பாருங்கள்.
இந்த ஃபைல் வந்து டாக்குமெண்ட்டை விட்டு வெளியில் போயிருக்கு இந்த இடத்துல. அப்போ நம்ம அப்படியே சேவ் பண்ணும்போது என்ன ஆகிட்டு நமக்கு இந்த படம்லாம் என்ன ஆகுது, பாதியாக நம்மளுக்கு கட் ஆகிடுது. சரிங்களா? சரி, இப்படி கட் ஆகாமல் நம்ம வந்து ஃபுல் குவாலிட்டி வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபைல் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு கேன்வாஸ் சைஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இமேஜ் போயிட்டு இதில் கேன்வாஸ் சைஸ்ன்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதில் ஒரு 3000, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கொடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். சைஸ் வந்து மாறிடுச்சு, கரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா? மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3000, கீழே ஒரு 2000 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறோம். இப்போ சைஸ் எல்லாம் நம்மளுக்கு பெருசாகிடுச்சு. இது போக நீங்கள் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி வெளியில் வந்து உங்களுக்கு ஃபைல் போகக்கூடாது. இந்த ஃபைல் இப்படி வெளியில் போகக்கூடாது, இப்படி உள்ளே வச்சுக்கிடுங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபைலும் நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டேன்னா, இதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆல்ட் ஏ அப்படின்னு கொடுத்தா எல்லாம் மார்க் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல போயிட்டு குயிக் எக்ஸ்போர்ட் பிஎன்ஜின்னு கொடுத்துறோம். கொடுத்துட்டு ஃபோல்டரை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த ஃபைலுமே கட் ஆகாமல் ரொம்ப அருமையாக உங்களுக்கு என்னாகும், எல்லா ஃபைலும் தனித்தனி ஃபைலாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மொபைல் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த பிஎன்ஜி ஃபைலை அனுப்ப முடியும். மொபைலில் இந்த பிக்சார்ட்லலாம் எடிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபைல்ஸை அவங்க என்ன பண்ண முடியும், ஈஸியாக வச்சு எடிட்டிங் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, வர வர நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேமரா வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்போம். திரும்பவும் ஒரு சின்ன சொதப்பலுங்க, கேமரா பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுது, நான் பேசுகிறது வந்து என்ன ஆகுதுன்னா ரெக்கார்ட் ஆகுது, பட்டு குரல் வந்து முன்னால் போகுது, என்னுடைய வாய்ஸ் வந்து பின்னால் வந்து அசையுது. அதனால் அது செட் ஆகலை. சரி, அதுக்கு வேறு ஏதாட்டும் வழி இருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? வழி இருக்குன்னு பார்த்துட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், கேமரா மூலமாக ரெக்கார்ட் பண்ணி போடுற மாதிரியே நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.